முயன்றால் எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை காண முடியும் என்று அதற்கு உதாரணமாக இருந்த தீவெட்டிப்பட்டி ஐயர் காட்டுளவு கிராம மக்கள் அவர்களுடைய முன்னெடுப்பு நமக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி பஞ்சாயத்து ஐயர் காட்டுவளவு கிராமம். சுமார் 30 இந்து குடும்பங்கள் காலகாலமாக பனைமரத் தொழில் செய்து அமைதியாக வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்கள் குலதெய்வமாக கருப்பண்ணார் சாமுண்டீஸ்வரி சுவாமியை வழிபட்டு வருகின்றார்கள். ஆண்டுதோறும் இந்த கோவிலின் அருகாமையில் அமைந்துள்ள இந்த இடத்தில் காவல் தேவதைக்கு ஆடு, பன்றி, கோழி போன்றவற்றை பலியிடுவது வழக்கம். 2025ஆம் ஆண்டு 26ஆம் தேதி மார்ச் மாதம் அரசு அதிகாரிகள் இந்த கிராம மக்கள் பாரம்பரியமாக பலியிடும் இடத்தை புல்டோசர் கொண்டு திருத்தத் தொடங்கினார்கள். இந்த இடம் முஸ்லிம்களின் ஈத்கா தொழுகைக்காக ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார்கள். இதை எதிர்த்து இந்த பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு திரளாக கூடினார்கள். முதல்வர் முதல் காவல் நிலையம் வரை அனைவருக்கும் தங்கள் வழிபாட்டு உரிமையை பாதுகாத்து தாருங்கள், ஒரு முஸ்லிம் கூட இல்லாத எங்கள் பகுதியில் ஈத்கா தொழுகைக்கு இடத்தை கொடுத்து மத பிரச்சனையை ஏற்படுத்தாதீர்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். இந்த சட்ட விரோத செயலை ஒளிபரப்பிய ஸ்ரீ டிவி மீது தீவட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். காவல்துறை பாதுகாப்புடன் இந்துக்களின் பலிபீடம் அகற்றப்பட்டு முஸ்லிம்கள் தொழுகைக்காக கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட்டது. ரம்ஜான் நாளன்று வெளியூர்களிலிருந்து நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் குவிந்தார்கள். இந்துக்களை வீடுகளிலிருந்து வெளியே வரவிடாமல் காவல்துறையினர் தடுத்தார்கள். ஊர்வலம் முஸ்லீம் எல்லாம் நிறைய வந்துட்டு இருந்தாங்க. ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு நிறைய பேர் வந்தாங்க. ஒரு 400-500 பேருக்கு கிட்டத்தட்ட இருக்கு. எல்லாம் வெளியிலிருந்து தான் வந்திருந்தாங்க. கோயம்புத்தூர், சென்னை, எங்கெங்கேயோ இருந்து வெளியிலிருந்து இங்கே தொழுவுக்காக வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வீட்டில் விட்டு வெளியில் வந்தோம்னாவே எங்களெல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வெளியே போனவங்க வீட்டுக்குள்ளே வர முடியல, வீட்டுக்குள்ள இருந்தவங்க வெளியிலையும் போக முடியாத அளவுக்கு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதை எதிர்த்து இந்த கிராமத்தை சேர்ந்த திரு கோவிந்தராஜ் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். எந்த கட்டுமான பணியும் கூடாது என்று தடை உத்தரவு பிறப்பித்த பின்னும் கட்டுமான பணி தொடர்ந்தது. இதை சுட்டிக்காட்டி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடரப்பட்டது. இந்த வழக்கில் வட்டாட்சியர் இந்த இடத்தை முஸ்லிம்களுக்கு ஒதுக்கிவிட்டோம் என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார். அரசு நிலத்தை ஈத்கா மைதானம் ஆக்குகின்றார்கள் என்று ஸ்ரீ டிவி செய்தி வெளியிடும் போது துஷ்பிரச்சாரம் என்று சொன்ன அரசு வேறொரு வழக்கில் இது முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறது. அரசு நிலத்தை முஸ்லிம்களுக்கு தாரை வார்த்து முஸ்லிம் குடியிருப்புகளை ஏற்படுத்தி அரசு உதவியுடன் இந்துக்களின் அடையாளத்தை அழிக்கும் இந்த நவீன லேண்ட் ஜிஹாதை நடத்தி வருபவர் காடையாம்பட்டி வட்டாட்சியர் நாகூர் மீரான் அவர்கள். இந்த அடக்குமுறையை எதிர்த்து பல இன்னல்களுக்கிடையே போராடி சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக திகழும் தீவட்டிப்பட்டி பஞ்சாயத்து ஐயர் காட்டுவளவு கிராமவாசிகளுக்கு வீரத்துறவி திரு ராமகோபாலன் அவர்கள் ஆட்சியுடன் இந்து எழுச்சி கிராம விருது வழங்குவதில் ஸ்ரீ டிவியும் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையமும் பெருமை கொள்கிறது. தீவட்டிப்பட்டி கிராம மக்கள் வந்திருப்பவர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். முப்பதே குடும்பம் செய்த சாதனை இது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதற்கு இவர்கள் ஒரு முன் உதாரணம். தீவட்டிப்பட்டி ஐயர் காட்டுவளவு கிராம மக்களுக்கு ஹிந்து எழுச்சி கிராம விருது வழங்கி ஸ்ரீ டிவி அவர்களை கௌரவிக்கிறது. ஸ்ரீ டிவி மற்றும் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் இணைந்து இந்த விருதினை அவர்களுக்கு வழங்குகிறது.